பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்பதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பாக காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எதனை செய்ய வேண்டும் என்பதை மக்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே கொழும்பை அடிப்படையாக கொண்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்திருப்பதான கருத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, கொழும்பு மாவட்ட மேயர் பதவி வேட்பாளர் விராய் கலி பல்ஸ்தார் உள்ளிட்ட கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொழும்பு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதன் பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டார்கள். ஜனாதிபதி தேர்தலில் எம்மை மக்கள் வெற்றி பெற செய்தனர். அதே போன்று பொது தேர்தலிலும் எமக்கு பெரும்பான்மை பலத்தை பெற்றுத் தந்திருக்கிறார்கள். கிராமம் மற்றும் நகரத்தினுடைய அதிகாரத்தை வேறு தரப்பினருக்கு வழங்குவதற்கு மக்களுக்கு மூளை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எதனை செய்ய வேண்டும் என்பதனை தீர்மானித்திருக்கிறோம். கொழும்பு மாநகர சபையில் சிங்களம், தமிழ், முஸ்லிம், மலை என ஆகிய மக்களை பிரித்துப்படுத்தும் வகையில் சிறந்த பட்டியலை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கொழும்பை அடிப்படையாக கொண்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம்